ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் ஜியா அன்கட். வந்து இன்றைக்கி நம்ம வந்து என்ன விலாக பார்க்க போகிறோம்னா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான விலாகாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் தாங்க இருக்கும். இட்டாலியில் வந்து மோன்ஃபால்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கும். ஸோ இது வந்து அதாவது நம்ம ஊரில் இந்த கான்செப்டே கிடையாது. அதாவது இந்த கேம்பிங் போகிறது வந்து கான்செப்டே வந்து நம்ம ஊரில் கிடையாது. இப்போ நம்ம வந்து எந்த ஸ்பாட்டில் இருக்கோம்னா, கேம்பிங் வில்லேஜ் தாங்க இருக்கும். அது என்னடா கேம்பிங் வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து வீக் டேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நியர்பை ஏதாச்சும் டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு ரிட்டன் வருவோம். இல்லைனா தியேட்டர்ஸு, மால்ஸ் அந்த மாதிரி இதுக்கு போவோம். ஆனால் ஃபாரினர்ஸ் எப்படின்னா, ஸோ குடும்பத்தோடு கிளம்பி வந்து ஒரு இடத்துல வந்து கேம்பிங் பண்ணி, ஸோ அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தாங்க இருக்கும். இது வந்து இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கேம்பிங் வில்லேஜுங்க. அதாவது அப்படின்னா மரீனா ஜூலியான்னு சொல்லிட்டு ஒரு கேம்பிங் வில்லேஜில் தாங்க இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நினைக்க முடியாத அளவுக்கு சரியான பெரிய இதாக இருக்குங்க. இப்போ எத்தனை ஏக்கர்லாம் எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப பெருசு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் இங்கே வந்து வாட்டர் பார்க்கு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது இல்லாமல் கிட்ஸுக்கு விளாட்ற இடம் இருக்குது. வேறு ஏதாச்சும் பக்கத்தில் நியர்பை பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பீச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த 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 என்ன சொல்கிறது, இந்த கேம்பிங் வில்லேஜோட ஹைலைட்டுன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இங்கே கேம்பிங் பண்ணிவிட்டு நியர்பை பீச் போனலாம், பீச் போயிட்டு அந்த மாதிரி வரலாம். ஸோ அப்படியே நான் பீச்சை கட்டுறேன் பாருங்கள். இந்த வேலி இருக்குல்ல, இந்த வேலியை தாண்டினா அப்படியே பீச்சு. ஆல்ரெடி மக்கள்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பீச்சுங்க. இப்போ நம்ம வந்து நான் தங்கியிருக்க ரூம் கட்டுறேன். இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரூம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டு, அதாவது டீலக்ஸ் அந்த மாதிரியான ரூம்ஸு ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஃபெசிலிட்டினா நம்ம நார்மலாக இங்கே உள்ளதெல்லாம் ஸ்டாண்டர்டு, அதாவது பேசிக் ரூம்லேயே நம்ம வந்து தங்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி தான் இருக்கும். ஸோ வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது தாங்க வந்து நம்ம ரூமு. வெளியில் வந்து அட்மாஸ்பியர் இப்படி தான் இருக்கும் நம்ம ரூமு. அதே மாதிரி தான் அது பக்கத்தில் எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாகவே அதே டைப்பில் தான் வந்து ரூமு. அதுதான் வெளில இருக்குது. இது வந்து நோ பார்பிக்யூ, அதாவது இது வந்து அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி போடுறது. ஆனால் பார்பிக்யூ வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. ஆஸ் யூஸ்வல் டேபிள் சேர்ஸ் எல்லா ரூம்லேயும் வந்து இருக்கும். அது அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தாங்க நான் தங்கியிருக்கிறேன். இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு ஹாலு, சின்னதாக ஒரு ஹாலு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த டேபிள், சேரு இது இருக்குது. டிவி வித் ஒய்ஃபை அப்படிங்களா. இந்த ஏசி வந்து கூலிங்காக இருக்காதுங்க, ஹீட்டு தான். ஆமாம், ஹீட்டர் மாதிரி தான் ஆகும் இது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக ஒரு காம்பேக்டாக ஒரு கிச்சன் இருக்குது பாருங்கள். ஸோ அதோட ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுலாம் இது இருக்காது. அப்புறம் கிச்சனுங்க. ஸோ இது வந்து இப்போ நான் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பேசிக்கு. ஆமாம், இருக்கிறதுலே வந்து ஸ்டாண்டர்ட் கூட கிடையாது, பேசிக் ரூமில் தான் நம்ம வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. வெரைட்டி வந்து இதை பொறுத்துனா நம்ம இருக்கிற ஆக்குப்பைடு கொஞ்சம் ஃபெசிலிட்டி இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமில் தான் நான் தங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு என் ரூம் போயிடலாம். இதுதாங்க இருக்கும். அதாவது இது கிட்ஸுக்கு உண்டான ஒரு ரூமு. இது என்னென்னு பார்த்தீங்களா, இதுவும் ஹீட்டர் தான். எல்லாவும் ஹீட்டர் தான். ஹீட்டர் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், அது என்ன தெரியும். ஸோ இது ஒரு ரூமு. அப்புறம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகேங்களா, வேறு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபுல்லாக போய் காட்ட முடியாது, நான் போய் காட்டுறேன். ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு இருக்க திங்ஸு. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இப்படி தாங்க வந்து இங்கே உள்ள ரூம் இருக்குது. நான் வேறு ஒரு ரூமு வந்து நான் வேறு ரூமை வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே போய் காட்ட முடியாது, ஸோ வெளிலேருந்தே காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிஸ்னஸ் டைம் கிடையாதுங்க. ஸோ எப்போ வந்து ரொம்ப பீக் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட் ரேஸ் வந்து நடக்குங்க. இங்கே வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ரூம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகிடும். இங்கே வந்து மக்கள் வந்து அவ்வளோ க்ரேஸுங்க அந்த போட் ரேஸுக்கு. ஸோ வந்து அந்த டைமில் வந்து ஃபுல்லாக க்ரௌடடான ஒரு பிளேஸாக இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சம்மர் டைமுங்க. ஸோ சம்மர் டைம்லேயும் வந்து இங்கே வந்து ஃபுல் ஆக்குப்பைடாக இருக்குமா. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
சம்மர்னால் நீங்கள் வந்து 1 வீக் 2 வீக்லாம் ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ மோர் தென் மந்த் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தாங்க இங்கே உள்ள வந்து ரூம்ஸ் வந்து வெரைட்டியாக இருக்கட்டும், கேட்டகரிஸ் வந்து எல்லாமே வந்து உங்கள் வில்லிங்ஸ், அதாவது நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க, ஸோ எந்த மாதிரி வந்து நீங்கள் லைக் பண்ணி சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ நான் வந்து அந்த அளவுக்கு ரூம் வெரைட்டி வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். ஸோ வந்து என்ன மாதிரியான இருக்குது, ஸோ எல்லாமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிட முடியாது. ஸோ சில இடம் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்கள் ஏரியா. ஸோ வந்து ஒரு 4 வீடு அப்படி கட்டியிருந்தாங்கன்னா, ஸோ 4 என்ன சொல்கிறது தங்குற இடம் ரூம்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி கட்டியிருந்தாங்கன்னா அடுத்த கேப் விட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 6 இது இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும். அதாவது இந்த வீட்டில் இருந்துட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணாங்க, ஸோ என்ஜாய்மெண்ட் பண்ணாங்கன்னா மற்ற பக்கத்தில் உள்ளவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அளவுக்கு தான் வந்து இங்கே வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. நான் பார்த்துட்டு அரண்டு போயிட்டேங்க. அதாவது என்ன, நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வரப்போ ஸோ ஒரு கொஞ்சம் தான் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேப்பில் பார்க்குறப்ப தான் தெரியுது இவ்வளோ பெரிய இடத்த வந்து அவங்க நியர்பை எல்லாமே வந்து ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா வெறும் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் ஏர்போர்ட்டு. ஸோ எல்லாமே சிட்டியும் வந்து நியர்பை அந்த மாதிரி தான் இருக்குது, பஸ் வசதி. ஸோ ரொம்ப அவுட்டரில் போய் இந்த ஏரியா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இல்லாமல் ஸோ வந்து மெயின் ஏரியாவிலே இந்த மாதிரி வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பீக்கி பிளெண்டர்ஸில் இந்த மாதிரி மரம்லாம் வரும். ஸோ அந்த யாராச்சும் பீக்கி பிளெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இடம்லாம். ரொம்ப அமைதியாக இருக்குங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. அதாவது நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்குப்பைடு, நிறையா இடத்துல வந்து ஆக்குப்பைடாக தான் இருக்கிறாங்க. ஸோ சில இடத்துல தான் அப்படி, ஆனால் ஆக்குப்பைடு மாதிரியே சுத்தமாக தெரில பாருங்கள். அந்தளவுக்கு தான் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த ரூம் டைப் பாருங்கள், இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து எப்படின்னா 2 மாஸ்டர் பெட்ரூமு ப்ளஸ் வந்து நான் தங்கியிருக்க இடம் பார்த்தீங்களா வந்து கிட்ஸுக்காண்டி ரூமு. அந்தளவுக்கு உள்ள வசதியான ஒரு இது தான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே வுட்டில் இருக்குங்க. ஸோ மேலெலாம் வந்து சீட்டு வச்சுருக்காங்க. உள்ளே எதுக்குமே அலோடு கிடையாது. நம்ம கீ ஏதாச்சும் ரூம் கீ தாங்க நான் போய் பார்க்குறேன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணல. இங்கேருந்து பார்த்தாலே அவங்களுக்கு பீச் இது பாருங்கள். ஸோ அது ஃபுல்லாக பீச் தான். நம்ம வந்து அந்த கேட்டு, நம்ம இந்த ரோடு இருக்கு பாருங்கள், இந்த ரோடு விளையாட்டி போயிட்டு அந்த கேட்டு விளையாட்டி நம்ம வந்து அந்த பீச் ஏரியா வந்து அக்சஸ் பண்ணோம். இங்கே வந்து ஃபுல்லாக அந்த வேலி போட்டுருக்குறாங்க. அப்படி வாங்க போகணும். இப்போ இந்த கேம்பரு, இந்த கேரவன்லாம் இருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் சீசனுக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் தான் அவங்களுக்கு வெக்கேஷன் கிடச்சிருக்கு, வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான ரூம்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த டைமில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஆனால் ஃபுல்லி மெயின்டைன் இந்த அளவு தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க இடம். எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிளேஸில் வந்து நான் விசிட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைமு. நம்ம ஊரில் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஒரு வ்ளாகாக நான் வந்து பண்ணுறேன். இங்கே பாருங்கள் வாழை மரத்தை, இத்தாலியில் வாழை மரங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வளர்க்கலாம் தெரியலையே, இருக்குது இப்படிலாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வாழை மரம் பார்க்குறேன். உங்களுக்கு இப்போ இடமும் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டடாகவே இல்லைங்க. அவ்வளோ ஃப்ரெஷ் ஏர் வந்து நீங்கள் வந்து
அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப க்ரீனியாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வந்தாலுமே கூட. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் ஏதாச்சும் ஏரியாவோ இடமும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழில் நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், வந்து எல்லாத்துட்டும் கொண்டு போய் சேருங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நான் vlog பண்ணுறேன் இந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. எனக்கு க்ளோஸ் சர்க்கிளில் உள்ள ஆட்கள் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் vlogல மீட் பண்ணலாம். Until then, bye from Zia. Take care. Bye bye. Ciao.